நெறைய பேர் இஞ்சி டீயோ இல்ல மசாலா டீயோ போடும்போது, அது அவ்ளோ ஃப்ளேவர்டா இல்லன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தப்போ இதே மாதிரி தான் இஞ்சி டீ போட்டு குடுத்தேன். அவ டீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணா. பட் நீ போடுற அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ளேவர்டா இல்லன்னு சொல்லியிருக்கும்போது தான், டீ எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவ இஞ்சி வந்துட்டு நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொன்னா. நம்ம கட் பண்ணி போட்டா டெஃபினட்டாவே இஞ்சி ஃப்ளேவர் டீல தெரியாது. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை நீங்க அப்படி ஃபாலோ பண்ணலனா இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க. இஞ்சி வந்துட்டு டீல எப்பயுமே இந்த மாதிரி உரல்ல தட்டி தான் போடணும். இல்ல மிக்ஸில கூட நீங்க கொஞ்சம் கொரன்னு அரைச்சு போட்டுக்கலாம். இப்படி தட்டி போடுறதுனால இஞ்சியோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா காட்டா தெரியும். உங்களுக்கு டீ காட்டா எடுத்துக்க முடியலன்னா நீங்க இஞ்சியோட குவான்டிட்டியை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். இஞ்சி தட்டும் போது நீங்க ஒரு ஏலக்காவையும் அது கூட சேர்த்து தட்டி டீல போட்டீங்கன்னா ஃப்ளேவர் இதை விட சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு டீனாலே ஒரு எமோஷன் தான். அதுவும் இஞ்சி டீ குடிக்காம அவங்களால இருக்கவே முடியாது. உங்களை எத்தனை பேருக்கு இஞ்சி டீ பிடிக்கும்? கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டீ வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா குடிக்காததுனால டீ பவுடர் நான் கம்மியா தான் போட்டேன். சில பேருக்கு டீ டிகாஷன் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு லைட்டா எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கும். நீங்க இந்த கேட்டகரியோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டென்ட் பிடிச்சிருக்கு